அனைவருக்கும் வணக்கம். சைவ சமயம் நாம் தமிழர். அமது சமயம் சைவம். சைவமும் தமிழும் மிகவும் தொன்மையானவை. சைவம் என்று தோன்றியது, யாரால் தோற்றுவிக்கப்பட்டது என்று கூற இயலாத பழமை வாய்ந்தது. அது மட்டுமல்ல, உயர்ந்த தத்துவ கருத்துக்களை கொண்டது. சைவ சமயம் சிவனை முழுமுதல் கடவுளாக கொண்டது. சிவ வழிபாடு காலத்தால் மிகவும் பழமையானது. சைவத்தின் தத்துவம் சைவ சித்தாந்தம். சைவ சித்தாந்த கருத்துகள் பழந்தமிழ் நூல்களிலும் திருமுறைகளிலும் மேற்கண்ட சாத்திரங்களிலும் உள்ளன. அது மட்டுமல்ல, நாயன்மார் பாடிய 20,000 திருமுறை பாடல்களும் சிவபெருமானை மட்டுமே போற்றுகின்றன, வேண்டுகின்றன. சைவம் அனைவரும் ஆகமங்களை கற்றுக்கொள்ளலாம், சிவ தேர்ச்சி பெற்றுக்கொள்ளலாம் என்கிறது. இதற்கு மெய்ஞான சம்பந்தரும் உமாபதி சிவாச்சாரியாருக்கும் தக்க சான்றாக உள்ளார்கள். சைவம் வேள்வியில் மிருகங்களை கொல்வதை ஏற்றுக்கொள்ளவில்லை. புலால் உண்ணலையும் மது அருந்துதலையும் அனுமதிக்கவில்லை. இறைவனை அடைய அன்பு அல்லது பக்தி செலுத்துவதே வழி என்கின்றது. இதனையே திருமூலர் அன்பும் சிவமும் இரண்டு என்பர் அறிவிலார். என்பே சிவம் ஆவது யாரும் அறிகிறார். என்பே சிவம் ஆவது யாரும் அறிந்தபின் என்பே சிவமாய் அமர்ந்து இருந்தாரே என்று தனது திருமந்திரத்தில் கூறுகிறார். அன்பு வேறு சிவம் வேறு என்று சொல்பவர்கள் அறிவில்லாத மூடர்கள். அன்புதான் சிவம் என்பதை எவரும் அறிந்து இல்லார். அன்புதான் சிவம் என்பதை அறிந்தால் அவர்களே அன்பே உருவான சிவமாக வாழ்ந்து இருப்பார்கள். அன்புதான் கடவுள் என்பதை திருமூலர் ஆணித்தரமாக சொல்கிறார். தினம்தோறும் கோயிலுக்கு போவது, கடவுளை வழிபடுவது இவற்றை தவறாமல் செய்து விட்டு சக மனிதர்கள் மீது அன்பு இல்லாமல் இருப்பது அறிவீனம். இறைவனிடம் போலவே சகல உயர்களிடமும் அன்பு வைக்க வேண்டும். இறைவனை வணங்குவது, உயர்கள் மேல் இரக்கம் காட்டுவது, ஏழைகளுக்கு உதவுவது, பிறரை என்போது அரவணைப்பது என்று இத்தகைய காரியங்களை செய்வதற்கு பொருளாதார வசதியோ ஆளுமையோ தேவையில்லை. மனம் இருந்தால் அவை எல்லோருக்கும் ஆகக்கூடிய இலகுவான கருமங்களே. இதை போன்று பாரதியாரும் அன்பிற் சிறந்த தவம் இல்லை என்கிறார். காற்றுக்கு போய் பல வருடங்கள் அமர்ந்துதான் தவம் செய்ய வேண்டும் என்பது இல்லை. அடுத்தவர்களிடம் அன்பு செய்வதே மேலான தவம். செய்க தவம் என்றே தவம் செய்தால் எய்த விரும்பியதை எய்தலாம். வையகத்தில் அன்பிற் சிறந்த தவம் இல்லை. அன்புடையார் இன்புற்று வாழ்தல் இயல்பு என்று பாரதி பாடுகிறார். அன்பை தவம் என்றும் அத்தவத்தை செய்தால் நமது முயற்சிகளில் வெற்றி பெறலாம் என்றும் கூறுகிறார். அன்பு என்பது நமது குடும்பம் உறவினர்களோடு மட்டும் அன்றி எல்லோரிடமும் பெற வேண்டும் என்று கூறுகிறார். இதனையே திருவள்ளுவரும் அன்பை உடைமையாக்க கொள்ள வேண்டும் என்கிறார். ஏன் உடலோடு உயிர் சேர்ந்தது என்றால் அன்பு செய்வதற்காக என்று வள்ளுவர் சொல்லுகிறார். உயிருக்கு அன்பு செய்வது இயல்பு. அன்பின் வலியது உயர்நிலை அகதிலார்க்கு அன்புதோல் போர்த்த உடம்பு. அதிகாரம் அன்புடைமை. குறள் எண் 9. அன்பில்லாதவன் உயர் இருந்தும் இல்லாதவன் ஆவான். அன்பே உயிர்.
அன்பின் வழியாக தன் உயர் உடம்பில் நிலைத்திருக்கிறது. அன்பில்லாதவர்கள் எலும்பை தோளால் போர்த்திய வெறும் உடம்பை கொண்டவர்கள் என்கிறது இக்குறள். அன்பு உடையது உயிருள்ள உடம்பு, அன்பு இல்லாதது உயிர் இல்லாத உடம்பு. இறைவனை யாரும் வழிபடலாம், வழிபட்டு வீடு பேறு அடையலாம் என்பதே சைவத்தின் கொள்கை. இறைவனை அடைய அன்பு அல்லது பக்தி செலுத்துவதே வழி என்கின்றது. வேள்வியை விளக்கி நீராடல், அபிஷேகம், உணவூட்டுதல், நெய்வேத்தியம், பூத்தூவல் போன்ற சைவ வழிபாட்டு முறைகளையே சைவம் காட்டுகின்றது. நிலை பெறுமாற எனுதியே நெஞ்சை நீவா என்ற அப்பர் தேவாரம், சலம்பூவோடு தூபம் மறந்தறியேன் என்று அப்பர் தேவாரமும் சைவ வழிபாட்டை படம் பிடித்து காட்டுகின்றது. திருச்சிற்றம்பலம். சலம்பூவோடு தூபம் மறந்தறியேன், தமிழோடிசை பாடல் மறந்தறியேன், தீங்கிலம் உன்னை மறந்தறியேன், உன்னாமும் என்னாவில் மறந்தறியேன், உழுந்தார் தலையில் பலி கொண்டுழல்வாய், உடலுள் ஒரு சூளை தவிர்த்தருளாய், அலந்தே நதியே நதிகை கடிலா வீரத்தான துரை அம்மானே. திருச்சிற்றம்பலம். நன்றி, வணக்கம்.